ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 62வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 69 கிலோ 300 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, நீங்கள் வேறு எதுக்காவது மெடிசன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத சொல்லி டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்னோடவே சேர்ந்த மாதிரி உங்களோட வெயிட் லாஸ் பண்ணலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கோகோனட் மில்க் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது, 11 மணிக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே எடுக்கல. அதோட டேரெக்டாக லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் எடுத்துக்கல. எதுக்காக இன்றைக்கி இவங்க இது மாதிரி டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி திருவிழா. கண்டிப்பாக ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போவோம். இத்தனை வருஷம் நாங்கள் ஈவினிங் வெளியே போனோம் அப்படின்னா நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வருவோம். ஏன்னா அங்கே இல்லாத பொருட்களே இருக்காது. ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல் தோணும். காலிஃப்ளவர் பகோடா, பஜ்ஜி, அது இதுன்னு அது வந்து கணக்கு சொல்ல முடியலங்க எவ்வளோ சாப்பிடுவோம் அப்படின்ட்டுலாம். அது மாதிரி இருந்தவங்க நாங்கள். இந்த வருஷம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த அளவுலாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம். முக்கியமாக நான் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் ஒரு கிரேவிங்ஸ் வருது, சாப்பிடணும்னு தோணுது, சும்மா ஒரு வாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன்னா மட்டும்தான் என்னால் அதை ஈஸியாக இது பண்ண முடியுன்றதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய மெனு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோகோனட் மில்க் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது. ஒரு 11 மணிக்கு நான் ஸ்நாக்ஸ் அது மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் அப்படின்னு உடனே நீங்கள் வெள்ளை அரிசியில் வந்து சாப்பாடு வடித்து தயிர் கலந்து சாப்பிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கர்ட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஜவ்வரிசியில் வந்து தயிர் கலந்து சாப்பிட்றது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படின்றதுனால நான் ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டேன். வேறு ஒரு கிண்ணத்தில் ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா மோர் மாதிரி நல்லா சிலிப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை அழகாக எடுத்து இதில் கொட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கடாயில் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதை நல்லா தாளிக்கும் பொழுது நல்லா ஒரு 20 வேர்க்கடலை இருக்க மாதிரி அதையும் அதில் சேர்த்து நல்லா தாளித்து கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். இதை வந்து அப்படியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஜவ்வரிசியும் தயிரும் அதோடு சேர்த்து கலந்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு எடுத்து சாப்பிடும்பொழுது மட்டும் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை தான் இன்றைக்கி எடுத்துட்டேன். வயிறு ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. கரெக்டாக அந்த ஒரு கைப்பிடி அப்படின்றது ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப சரியாக இருக்கும். அரிசியை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 6 மணிக்கு வந்து திருவிழா சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். காலிஃப்ளவர் பக்கோடா எடுத்துக்கிட்டேன். ஒரு மிளகா பஜ்ஜி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் சும்மா ஒரு பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நான் சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் பசங்களோட போகும்போது அம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனால் சும்மா ஒவ்வொரு வாய் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்கள் சாட்டர்டே வெளியே போய் பார்த்தா தான் மற்ற கடைகள்லாம் பார்க்க முடியும். சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வீட்டிலேருந்து வெளியவே போக முடியாது. ஏன்னா லாக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் அந்த நெருப்பு மறிக்கக்கூடிய இடம் இருக்கிறதுனால ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுவாங்க. எங்களால் சண்டே வெளியே போய் சுற்றி பார்க்க முடியாதுன்றனால சாட்டர்டேவே நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்ன விஷயந்தான் இன்றைக்கி என்னோடய டயட்டாக இருந்தது. காலையில் எப்பவும் போல் ஒரு 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் திருவிழா சுற்றி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சேஞ்ச் தெரிஞ்சுது. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பசங்களோட நடந்து போயிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கும். எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது எனக்கு அந்த முட்டி வலி அப்படின்றது எனக்கு தெரியல. காரணம் இந்த வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க.